2 பெண்கள் நகைக்கடைக்கு வருகிறார்கள். ஆனால் நகை வாங்க வரவில்லை. சிசிடிவியில் சிக்கிய 2 பெண்கள். 2 பெண்கள் நகைக்கடைக்கு வருகிறார்கள். கடைக்காரர் தங்க நெக்லஸை வரிசையாக காட்சிப்படுத்துகிறார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இருவரும் ஒரு தங்க நெக்லஸை தங்கள் ஆடைக்குள் மறைத்து வைக்கிறார்கள். பிறகு அந்த தங்க நெக்லஸை மறைத்தபடியே கடைக்காரரிடம் பேசுகிறார்கள். நீங்கள் எங்களுக்கு விதவிதமான தங்க நகைகளை காமிச்சிங்க, ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கல. கடைக்காரர், இன்னும் ஒரு தங்க நெக்லஸ் கீழே இருக்கிறது, அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கடைக்காரர் கீழே பார்க்கும்போது தங்க நெக்லஸ் அங்கே இல்லை. இதனை கண்ட கடைக்காரர் ஆச்சரியப்படுகிறார். இப்போதான் இங்கே ஒரு தங்க நெக்லஸ் இருந்தது, அது திடீர்னு எங்கே போயிற்று? பெண்கள் இருவரும் எங்களுக்கு தெரியாது என கூறினர். கடைக்காரர் கோபமாக, பாருங்கள், இப்போதான் நான் கடையை திறந்தேன், இதுக்கு முன்னாடி யாரும் வரவில்லை. ஆக நீங்கள் இருவரும் தான் தங்க நெக்லஸை எடுத்திருக்க வேண்டும். இப்போது அமைதியாக திருப்பி கொடுத்து விடுங்கள். 2 பெண்களில் ஒரு பெண் கோபத்துடன், உனக்கு என்ன பைத்தியமா? நாங்கள் ஏன் தங்க நெக்லஸ் திருடுறோம்? உங்கள் கடையில் இப்போது எதுவும் வாங்கப் போவதில்லை என சொல்லிவிட்டு 2 பெண்கள் வெளியேறத் தொடங்குகிறார்கள். அப்போது கடை மேலாளர் உள்ளே வருகிறார். மேலாளர், நான் சிசிடிவியில் தெளிவாக பார்த்தேன். நீங்கள் இருவரும் தங்க நெக்லஸை உங்கள் ஆடைக்குள் மறைத்து வைத்து கொண்டீர்கள். உடனே திருப்பி கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் போலீஸுக்கு புகார் செய்ய வேண்டியிருக்கும். போலீஸ் என்ற வார்த்தையை கேட்டதும் 2 பெண்களும் பயந்து போகிறார்கள். உடனே தங்க நெக்லஸை திருப்பி கொடுக்கிறார்கள். பெண்கள் இருவரும் அழுது கொண்டு, எங்களை மன்னியுங்கள், தவறு செய்து விட்டோம், நாங்கள் இனிமேல் திருடப் போவதில்லை, தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். மேலாளர் கண்டிப்புடனும் பரிவுடனும், சரி, நீங்கள் தவறை உணர்ந்து விட்டீர்கள், இந்த முறை மன்னிக்கிறேன், ஆனால் இனிமேல் இப்படி செய்யாதீர்கள், போங்கள் என வெளியே அனுப்புகிறார். மேலாளர் உள்ளே சென்று விடுகிறார். ஆனால் கடைக்காரர் கோபம் தணியவில்லை. அவர் உடனே போலீசாரை அழைத்து 2 பெண்களையும் போலீஸில் ஒப்படைத்து விடுகிறார்.